இப்போ தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ்க்கு கணிசமான ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ என்ன கேள்வி எழுது அப்படின்னா, ஒரு முக்கிய நிர்வாகியோ ஒரு தலைவரோ மாற்றத்திற்கு இணைகிறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு அது பலமாக இருக்கணும். ஆனா எதை எதிர்த்து அவர்கள் இயக்கம் தொடங்கினார்களோ அந்த கட்சியில அவர் இணைவது, எதை எதிர்த்து தொண்டர்கள் எல்லாம் தொடர்ந்து பேசி வந்தார்களோ அதற்கு மாறாக அதற்கு ஓபிஎஸ் இணைந்தவுடன் அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? தென் மாவட்டங்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? தொடர்ந்து அவர்கள் திமுக எதிர்ப்பு மட்டும் பிரதானமாக கொண்டவர்கள் ஓபிஎஸ் நிலைப்பாடு தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா? அரசியல் எதிர்நிலை தான் திமுக அதிமுக அப்படின்றது, கொள்கை எதிர்நிலை கிடையாது. அப்படி சொல்லவும் முடியாது. எல்லாம் பெரியார் அண்ணா வழிதான். அப்போ கொள்கை எதிர்நிலைகள் எதுவும் கிடையாது, அரசியல் எதிர்நிலையில இருந்தாங்க. அப்போ வலிமையான தலைமை அதிமுகவுக்கு இருந்துச்சு, திமுகவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அதிமுகவுடைய ஒரு வலிமையான தலைமை இல்லை. எவ்வளவு பேர் ஜெயலலிதா இருந்ததுக்கு பிறகு அப்படியே வந்துட்டு பாஜகவால ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒரு கட்சி தான் அந்த கட்சி. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒண்ணுமே இல்லாத போகும்போது ஒரு கட்சியினுடைய, அதுவும் ஒரு முக்கியமான ஓபிஎஸ்ஐ போன்ற ஒருத்தர் என்ன பண்ணுவார்? வேற வழி இல்லையா அவருக்கு? அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அவருக்கெல்லாம் வேடல்ல உள்ளாட்சி வரைக்கும் இது வந்து பிரதிநிதித்துவத்தை வந்துட்டு பெற்று தரணும் அவங்களுக்கு. அதை எப்படி அவங்க விட்டு தருவாங்க? அரசியல்ல யாரையும் வந்துட்டு ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது இந்த மாதிரியான ஒரு இடத்துலதான் போய் முடியும். அதனாலதான் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர் என்ன பண்ணாங்க, அதிமுக விட்டு போயிட்டு வெளியில இருந்தவங்களையும் கூட மறுபடியும் அதிமுக அரவணைச்சுக்கிட்டாங்க. நெடுஞ்செழியன்ல ஆரம்பிச்சு எஸ்.டி. சோமசுந்தரம் ஐயா வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது நிகழ்ந்ததுக்கு காரணம் வந்துட்டு அவங்கள அப்படி அவமதிச்சு அவங்களை தனிமைப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான். ஆனா இவர் தனிமைப்படுத்துறதோட இல்லாம துரோகின்னு சொல்லி பட்டம் கட்டி அவமானப்படுத்துறாரு யூபிஎஸ். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே நேரத்துல பாஜக பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு தூக்கி கருவேப்பிலையை சொண்டி எறிகிற மாதிரி தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்னோம்னா அப்ப இவங்களுக்கு மட்டும் அரசியல் தெரியாதான்? எனவேதான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. இல்லாட்டி இது வரைக்கும் அதிமுக சேர்ந்திருக்கக்கூடிய யாராவது மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், வைத்தியலிங்கம் ஆகட்டும், சுபரத்தினம் ஆகட்டும், இப்ப ஐயப்பன் ஆகட்டும், இவங்கெல்லாம் சாதாரணமான கட்சிக்காரங்களா இவங்கெல்லாம்? எனவே அதாவது அந்த இடத்துல இருந்து பார்க்கணும் இவங்களை இந்த அளவுக்கு. இது அதிமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க சார். ஓபிஎஸ் பொறுத்தவரையும் அவர் ஸ்லீப்பர் செல்லா இருக்காரு, திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு, அவர் துரோகி அப்படின்லாம் தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க. தேர்தல் களத்துல பிரச்சாரத்துல அதிமுக வலு சேர்க்காதா? தொண்டர்கள் மத்தியில ஓபிஎஸ் எதிர்ப்பு நிலையை கொண்டு போறதுக்கு அதிமுக ஒரு வலு சேர்க்கக்கூடிய நிகழ்வாக இது மாறாதா? யூபிஎஸ் எது சொன்னாலும் அது உண்மையா ஏத்துக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அதிமுக தொண்டர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, விவகாரம் தெரியாதவங்க அல்ல. எப்படி அவன் துரோகி ஆவாரு? தன்னை எடுத்து முதலமைச்சரை உட்கார வச்சு கட்சியை கட்டுப்பாட்டை கொடுத்துட்டு போன சசிகலா வந்துட்டு தூக்குறாங்க கட்சியை விட்டு. எதுக்கு தூக்குறாங்க? ஏன் தூக்குறாங்க? அதிமுக தொண்டர்களுடைய இந்த கேள்விக்கு வந்துட்டு பதில் இருக்கா யூபிஎஸ் கிட்ட கேக்குறேன். அதுக்கப்புறம் இவர் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்த இவரை எப்படி தூக்குனாரு? அவரு யார் சொல்லி தூக்குனாரு? எதுக்காக தூக்குனாரு? அப்ப தன்னை முன்னிலைப்படுத்திக்கவும் நிலைப்படுத்திக் கொள்ளவுமாக அவர் செஞ்ச அரசியல் சித்து வேலை தான் இதெல்லாம். அவருக்கு தேவையான நாட்களை எல்லாம் பொதுக்குழுல போட்டுக்கிட்டு பொதுக்குழுவை வந்துட்டு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பா மாத்தி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு நடவடிக்கை எல்லாம் கிடையாது. எனவே அதிமுக தொண்டர்களுக்கு வந்துட்டு நல்லா தெரியும் யூபிஎஸ் தான் யாரு, பிஜேபி தான் யாரு, இவங்கெல்லாம் செஞ்சதில்லான்ட்டு. அன்னைக்கு கூட சசிகலா கமுதியில பேசும்போது யாரை தாக்குறாங்க? யூபிஎஸ் தானே. சிறையில இருந்துட்டு நான் இங்க வந்துடலாம் தமிழ்நாட்டுக்கு நினைச்சேன், நல்ல வேளை நான் வரல, என்னை இறைவன் காப்பாத்துட்டேன், இல்லாட்டி உங்க முன்னாடி இருந்துட்டு நான் பேசக்கூடிய வாய்ப்பு நீங்க கிடைச்சிருக்குமான்ற கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்களே. அப்ப அது எவ்வளவு பெரிய த்ரெட்? அது துரோகம் இல்லையா? அது கேக்குறேன், அது துரோகம் இல்லையா அது யூபிஎஸ் பண்ணதெல்லாம்? எனவே மக்கள் எல்லாம் யாரும் ஏமாத்த முடியாதுங்க. மக்களுக்கு சிந்திக்க தெரியும். அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் என்ன 72 எம்ஜிஆரோட இருந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ நான் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கவனத்துல சொல்லுங்க. இது அரசியல் எதிர்நிலையில இருந்தவங்க தான் இன்னைக்கு மாறுறாங்களே ஓடிய கொள்கை எதிர்நிலையில இருந்து வரல. அதுதான் நீங்க கவனிக்கணும். ஸோ அந்த அடிப்படையில இது திமுகவுக்கும் ஒரு அட்வான்டேஜ், ஓபிஎஸ்க்கும் ஒரு ஃபேஸ் சேவிங், அதான் ரொம்ப முக்கியம். ஓகே சார், நன்றி. இணைப்பில் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி திரு ஐயநாதன்.